இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இப்பொழுதும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறைவார்த்தைகளின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்று இரவு நான் உங்களோடு பேச விரும்பும் ஒரு காரியம் தேவ சித்தம். Tonight I want to speak with you about the will of God. எபேசியர் 5:17 நாம் வாசிக்க கேட்போமா? And let's hear Ephesians 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். Understand what the will of the Lord is. ரோமர் 12:2 சொல்கிறது, Romans 12:2 says, கர்த்தருடைய சித்தம் நன்மையானது, the will of the Lord is good. பிரியமானது, It's something pleasing. பரிபூர்ணமானது. It is something perfect. ஆகவே கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நாம் தெரிந்து கொண்டால், So when we know what it is the will of God, அதன்படி செய்தால், if we do it according to His will, 1 யோவான் 5:14 சொல்கிறது, 1 John 5:14 says, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபத்தில் கேட்க ஆரம்பிப்போம். and let us begin to ask in prayer according to His will. எதனுடைய சித்தம் என்று தெரிந்து கொண்டால் அதை நாம் கண்டிப்பாக உறுதியோடு கேட்கலாம் அல்லவா? If you know what is the will of God, we will be able to hold on to that and definitely plead to God. அவரும் அதை கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும் அல்லவா? And it will also imperative that God will also grant it. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். And that's why the word of God says, know the will of God. வேத புத்தகத்தில் இருந்து அவருடைய சித்தம் என்னது என்று சில காரியங்களை இன்று பார்ப்போம். And tonight we are going to consider certain things which are the will of God. முதலாவது காரியம் பாருங்கள். And let's see the very first thing. 1 தீமோத்தேயு 2:4 இருக்கிறது. 1 Timothy chapter 2 verse 4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். All men need to be saved. எல்லாரும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். And all should know God. அதுதான் அவருடைய விருப்பம். And that is His desire. கெட்டு போவது மிக சுலபம். It's easy to perish. மத்தேயு 7:13 வாசிக்க கேட்போமா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அது விசாலமான வழி. It's a very wide way. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. There is an English proverb. Be a Roman in Rome. நீ ரோமிலே இருக்கும் பொழுது ரோமானியனை போல நடந்து கொள். தமிழில் சொல்வார்கள், In Tamil they say, ஊரோடு ஒத்து வாழ் என்று. you must live according to the ways of the place. நல்ல காரியத்தில் நாம் ஒத்து வாழ்வது நல்லதுதான். It is essential that in good things that we live according to the customs of the world. சில தினங்களுக்கு முன்பு ஒரு கல்யாணத்திற்கு போயிருந்தேன். And certain days ago I was in a place of marriage. அங்கே மணமக்களை வாழ்த்தி பேசியவர் ஒரு கதையை சொன்னார். And the person who blessed the couple spoke and he mentioned about a story. ஒரு நாள் மோட்சத்தில் சொர்க்கவாசல் திறந்ததா. And one day the way and the door to the heaven was opened. இயேசுவின் சீடனாகிய பேதுரு அங்கே நின்று கொண்டிருந்தார். The disciple of the Lord Jesus Christ, Peter, was there. பூமியிலிருந்து திரளான மக்கள் அங்கு வந்தார்கள். Multitude of people had approached that entry place. அங்கே 2 கேட் இருந்ததா. There were 2 doors there. ஒரு கேட் மேலே எழுதி இருந்ததா, Upon one gate it was written, தங்கள் மனைவிகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த வாசல் என்று. all those who obey their wives can enter through this gate. அடுத்த கேட்ல என்ன எழுதி இருந்தது? You know what was written on the other gate? தன் சுயேச்சையின்படி நடக்கிற கணவர்களுக்கு. All those who act independently of the wife can enter through this gate. முதல் கேட்ல பெருங்கூட்டம். The first gate, multitude of people were there. பெரிய கியூ. A long queue was there. அடுத்த கேட்ல ஒரே ஒரு ஆள் தான் நின்னுட்டு இருந்தார். In the next gate, just one man was standing alone. பேதுருக்கு ஒரே ஆச்சரியம். Peter was so surprised. மனைவிக்கு கீழ்ப்படியாத ஒரு ஆள், ஒரு வீரன் வந்திருக்கிறானே. Oh, here comes a great warrior who is not obeying his wife. அவரிடத்துல போய் மெல்ல கேட்டாரா. He went nearer to him and asked him, ஏன்பா நீ மட்டும் இங்க நிக்கிற? why are you standing in this gate? அவர் சொன்னாரு, He said, எனக்கு தெரியாதுங்க. I don't know.
எங்க வீட்டுக்காரி சொன்னா இந்த கேட்ல வந்து நில்லுன்னு. My wife said that I should stand in this gate. பேதர்சாட பைத்தியக்கார போடா அந்த கேட்டுக்கு அப்படி. Peter said, then you fool, you go to the other gate which is meant for everybody else. மனைவிக்கு கீழ்ப்படிகிற நல்ல காரியத்தில் நம்ம ஊரோடு ஒத்து போவது நல்லதுதான். And in the things that are good to obey the wife, it's good for us to follow the things of the world. ஒரு விஷயம், அமெரிக்காவுக்கு நான் போயிருந்தேன். Once I had been to the United States of America. ஒரு இந்திய பெண்மணி டாக்டரை அங்கு சந்தித்தேன். I had met an Indian lady doctor. மிக அழகுள்ளவள். She was a very beautiful lady. கம்பீரமான தோற்றமுடையவள். And she had a very nice outlook. ரொம்ப படித்தவள். And she had educated very well. நான் கேட்டேன், I asked her, உன் கணவன் என்ன செய்கிறார்? what is your husband doing? அவள் சொன்னாள், She responded, ஐயா நான் அவரை விவாகரத்து செய்து விட்டேன். oh, I have divorced him. எனக்கு திக்கென்றது. I was shocked. ஐயையோ என்று சொன்னாள். I said, oh. அவள் சிரித்தாள். And she turned and laughed. பிரதர், இந்த நாட்டில் அதெல்லாம் சர்வசாதாரணம் என்று சொன்னார். Brother, in this land of United States, these things are very casual. எல்லாரும் விவாகரத்து செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் அந்த வழியே போக வேண்டுமா? Just because everybody else is divorcing, can we also go in that way? நான் வங்கியில் வேலை செய்து கொண்டு இருந்த பொழுது ஒரு பொறியியல் கல்லூரியினுடைய வளாகத்தில் இருந்த கிளையில் வேலை செய்து வந்தேன். While I was working in the bank, I was posted in a branch which was located within the campus of an engineering college. அங்கே நன்றாய் படிக்கிற ஒரு மாணவன் இருந்தான். And there was a good student who was very studious. ஒரு நாள் அவனுடைய நண்பர்கள் சொன்னார்கள், One day his friends told him, என்னப்பா நாங்கெல்லாம் போதை மருந்து சாப்பிட்டு நல்லா இல்லையா, நீ மட்டும் ஏன் சாப்பிட கூடாது? hey, look here, we are all doing very well taking drugs. Why can't you take drugs? ஒரே ஒரு நாள் சாப்பிட்டான். One day he tasted it. எங்க இருக்கிறோம் என்று அவனுக்கு தெரியவில்லை. And he did not know where he was. நாலாவது மாடியிலிருந்து தலைகளாய் குதித்து விட்டான். And from the 4th floor he fell down tumbling. என் அன்புக்குரியவர்களே, Dearly beloved, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானது. the gate that leads to destruction is very wide. மற்றவர்கள் போகிறார்கள் என்பதற்காக நாம் போக வேண்டுமா? Just because others are going, should we also go in that way? என் அருள்நாதர் இயேசு சொன்னார், Our Lord Jesus Christ said, யோவான் 6:38, John 6:38, நான் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன். I have come down to do the will of the Father in heaven. அவர் உங்கள் பிதா. He is your Father. உங்களுக்காக சில காரியங்களை செய்யும்படி எனக்கு சொல்லி அனுப்பினார். He has sent me to do certain things for you. ஆகவே நான் அதை செய்ய வந்தேன் என்றார். And he said, I have come to accomplish the will of my Father in heaven. ஆகவே அவர் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்தார்? You know what did he do for this problem? ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்தார்? What did he do that none should perish? கலாத்தியர் 1:4 வாசிக்க கேட்போமா? Let's listen to Galatians 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, போதை மருந்திலிருந்து, குடியிலிருந்து, வெறியிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து நம்மை விடுவிக்க தம்மை ஒப்பு கொடுத்தார். In order to deliver us from this evil world, from the evil drug addiction, alcoholism, and from all our sins, Jesus gave himself according to the will of the Father. உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்காக ஒரே ஒருவர் தன் ஜீவனை கொடுத்தார். One person gave his life for the entire multitude of people all over the world. ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த பொழுது அமெரிக்கா தேசத்தில் இருந்து கருப்பு மக்களை கொண்டு வந்து அடிமைகளாக விற்கும் பழக்கம் இருந்தது. When Abraham Lincoln was the president of the United States of America, there was a great custom in that country where they used to bring slaves from an African nation and used to employ them in the states. அதை நிறுத்துவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். And he brought a law to cancel that slavery. இதனால் வெகுண்டெழுந்த ஓர் வெள்ளை மனிதன், ஒரு வியாபாரி அவரை சுட்டு வீழ்த்தினார். One white man who lost his business, who was so angry, he shot Lincoln dead. அவருடைய உடல் கடைசி இறுதி சடங்குக்காக கொண்டு போகப்பட்டது. President Lincoln's body was taken the last funeral procession. அஞ்சலி செலுத்த கணக்கற்ற மக்கள் கூடியிருந்தார்கள். And countless people had gathered in the way to pay their last respect. ஒரு கருப்பு பெண் தன் அன்பு குழந்தை தோளின் மீது வைத்து கொண்டு நின்றிருந்தாள். There was a black mother. She had put the little child on the shoulder. அந்த சரீரம் அந்த பக்கம் வந்த பொழுது அவள் சொன்னாள், When the body of Lincoln had come closer to the place where she was standing, she said, என் அன்பு கண்மணியே, Oh, my dear darling, உனக்கு விடுதலை தருவதற்காக தன் உயிரை கொடுத்த உத்தமனை கடைசி தடவையாக பார்த்துக்கொள். look at the man who gave his precious life that you may have freedom. உனக்காய் உயிரை கொடுத்த அவரை கடைசி தடவையாய் பார்த்து. Look at the man for the very last time.
சிலுவையிலும் நாம் இயேசுவை அப்படித்தான் பார்க்கிறோம். Even on the cross, we see Jesus in a similar way. நம்முடைய பாவங்களுக்காக, பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காய் தன்னையே தேவ சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து அவரை பார்க்கிறோம். In order to deliver us from the sins, in order to deliver us from this evil world, Jesus gave himself on the cross. கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் கர்த்தம் தொங்க கண்டேன். கோரூசின் வேதனையும் சீரசில் முள்முடியும் கூருதி சேந்துவதும் ஓரோ கேற்றன் மனதை கூருதி சேந்துவதும் ஓரோ கேற்றன் மனதை அஞ்சாதே என் மகனே மேலும் உன் பாவமதான் நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் நானே உனக்கு அஞ்சாதே என் மகளே மேலும் உன் பாவமதான் நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் நானே உனக்கு எனக்கே பாடு உனக்காகத்தானே ஈன கோலம் எடுத்தேன் உன்னை ரட்சித்தேனென்றான் ஈன கோலம் அடைந்தேன் உன்னை ரட்சித்தேனென்றான் கல்வாரி மாமலை மேல் கை காணிகளால் கடாவப்பட்டவரா கர்த்தம் தொங்க கண்டேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? இயேசுப்பா, இந்த குடும்பத்தை ஆசீர்வதி, கணவரை ஆசீர்வதியும் சுவாமி. நீதிமான் பனையை போல செழிப்பான், வற்றாத நீரூற்றாய் இருப்பான், கனிதரும் செடியாக இருப்பான். இந்த வசனங்களை எல்லாம் கணவருக்கு உதவி செய்து நீர் அதை உறுதிப்படுத்தும் சுவாமி, உறுதிப்படுத்தும். ஆசீர்வதி. அப்படியே மனைவியை ஆசீர்வதியும் சுவாமி. ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. ஆண்டவனை கனிதரும் செடியாக வையும். பலப்படுத்தும் ராஜா, பலப்படுத்தும். அவர்கள் தான் வீட்டை தாங்க வேண்டும். வீட்டின் கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும். எல்லா பில்ஸையும் பே பண்ண வேண்டும். ஆண்டவனை எல்லாரையும் பராமரிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய மது வல்லமையை தார், அதற்கு வேண்டிய மது கிருபையை தார், அதற்கு வேண்டிய மது பலனை தார். அது மகள் சுகமாயிருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதி. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீர். அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும்.
இந்த குடும்பத்தை விட்டு வியாதியை விலக்கும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி. பிள்ளைகள் முதன்மையாக நிற்கும்படி அருள் புரியும். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.